ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரியாணிக்கு சேர்த்து சாப்பிட்ற சைட் டிஷ் தான் தால்ச்சா. எங்கள் ஊர்லலாம் இந்த தால்ச்சா இல்லாமல் பிரியாணியே இறங்காது. இப்போ இந்த தால்ச்சா எப்படி செய்திடலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இன்றைக்கி நான் ஒரு கப் அளவுக்கு துவரம்பருப்பு, அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து குக்கரில் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா தக்காளி, வெங்காயம், மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து இந்த பருப்போடு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த தால்ச்சாவுக்கு மெயினாக என்ன போடணும் அப்படின்னா, மட்டனில் உள்ள நல்லி எலும்பு, நெஞ்சு எலும்பு எல்லா எலும்புமே இதில் சேர்ப்பாங்க. எலும்பு சேர்த்து நம்ம செஞ்சோன்னா தான் அது ஒரிஜினல் தால்ச்சா. இல்லை அப்படின்னா அது டூப்ளிகேட் தால்ச்சா. எலும்பு சேர்த்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பருப்பு கூட சேர்த்தே நம்ம எலும்புகளையும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிடணும். இதுக்கப்புறம் தால்ச்சாக்கு தேவையான காய்கறிகள் கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், சவுச்சவ், புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிலாம் நம்ம தால்ச்சாவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் புளி, நம்ம செய்கிற தால்ச்சாக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் போல் புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ பருப்பு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம நறுக்கி வச்ச காய்கறிகள் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கிடணும். காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தனி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் இதில் நம்ம சேர்ப்போம். மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி அந்த காய்கறிகள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம குக்கரில் எலும்பு பருப்பு வேக வைக்கும் போதே இந்த காய்கறிகளை நம்ம வேக வைக்கலாம். ஆனால் காய்கறிகள் சாப்பிட்றதுக்கு முழுசாக நமக்கு கிடைக்காது. ஏன்னா குக்கரில் வேக வைக்கும்போது காய்கறிகள் எல்லாமே நல்லா குழஞ்சி போயிடும். அதனால் இப்படி தனியாக வேக வச்சு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு காய்கறிகள் பிரியாணியில் ஊற்றி சாப்பிடும்போது காயெல்லாம் நமக்கு குழையாமல் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். காய்கறிகள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா நமக்கு காய்கறிகள் வெந்து வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இது கூட பருப்பு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம சாம்பார் வைக்கிற மாதிரி தான். ஆனால் சாம்பார் வைக்கும்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க மாட்டோம், மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்க்க மாட்டோம். இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே நம்ம சேர்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். புளி சேர்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் மாங்காய் சேர்த்துக்கோங்க. எனக்கு வீடியோவில் அது கட் ஆகிடுச்சு. மாங்காவை நம்ம முதல்ல சேர்த்து வேக வச்சோம் அப்படின்னா மாங்காவும் நல்லா கரைஞ்சி போயிடும். அதனால் மாங்காய் டக்குன்னு வெந்துடும், ஒரு கொதியிலே வெந்துடும். அதனால் புளி சேர்க்கும் போது நீங்கள் மாங்காயும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி விட்டு இறக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல அருமையான தால்ச்சா ரெடி. இது பிரியாணி கூட சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு பிரியாணி திகட்டவே திகட்டாது. ஒரு பிளேட் சாப்பிட்ற இடத்துல நம்ம 2 பிளேட் பிரியாணி கூட சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கிச்சன் ஸ்பாட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.